அவர் சேனல் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சம்மர் டைமில் நமக்கு ஈஸியாக வந்து மாங்காய் வந்து நிறையவே கிடைக்கும். அப்போ வந்துட்டு நம்ம பழுத்த மாங்காயை எடுத்துகிட்டு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். மாம்பழம் வந்து காயாக கிடச்சிச்சின்னா நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம், சட்னி ஆட்டலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சம்மர் டைமில் தான் வந்து இதெல்லாம் செய்ய முடியும். இப்போ அந்த மாம்பழம் வந்து பழுத்துடுச்சு, அதனால் வந்து இதில் வந்து ஐஸ்கிரீம் வந்து செய்கிறேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கூழ் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸர் ஜார்லேயும் வந்து நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. விப் க்ரீம் வந்து சேர்த்துருக்கேங்க. வீட்லேயே வந்து ரெடி பண்ணதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 1/4 கப்புக்கு வந்து எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க்கு வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம் சேர்க்கும்போது நல்லா ரிச்சாக க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீமு. இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு, விப் க்ரீமு, இந்த மேங்கோ அரைச்சோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் விட்டு எடுத்துக்கணுங்க. அதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம அரைச்ச மேங்கோ ஜூஸை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த ஸ்லைஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஃப்ரீசர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு 6 மணி நேரம் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஒரு பிடிக்கும். கடைசியாக வந்துட்டு நட்ஸை வந்து கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.